Hello students, Jayanthi Subramanian here. இன்னைக்கு பேச போகிற டாபிக் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆச்சு, யூஸ் பண்ணுற நீங்களும் அதுக்கேற்ற அட்வான்ஸ் ஆகணும். வாஷிங் மிஷின் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, ரொம்ப ஹை அண்ட் ஃபெசிலிட்டியோட இல்லைன்னா ஹை அண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளக் பாயிண்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. வீட்டில் நம்ம செட் பண்ணுறதுக்கு வீட்டில் நீங்கள் கொடுக்குற கரண்ட்டு, அந்த கரண்ட்டு வந்து ஒரு ஒன் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, அவங்களுக்கு அந்த யூஸ் இல்லை. ஸோ அங்கேயும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும், இந்த மெஷின்லேயும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும். மெஷினுக்கு கொடுக்குற கனெக்ஷன், அந்த கரண்ட்டு, அதுலேயும் வந்து ரெடியாக இதுக்கு தகுந்த மாதிரி அதையும் அட்வான்ஸ் ரெண்டு சேர்றப்ப தான் உங்களுக்கு வந்து டோட்டல் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி தான் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிறோம், நீங்களும் அட்வான்ஸ் ஆகணும் நிறைய விஷயங்களில். நீங்கள் சில டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறது நிறைய பேர் இப்போ இன்றைக்கி நம்மெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, மொபைலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன்ஸாக போகக்கூடாது. படிக்கிற நேரத்தில் அது வச்சு அதனுடைய வைப்ரேட்டரி இது வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 hour கண்டினியூஸாக படிக்கிறீங்க, 2 hours கண்டினியூஸாக படிக்கிறீங்க அப்படின்னு இருந்தால் அதில் வந்து பக்கத்தில் ஃபோனை வைக்கிறப்ப அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கால் வந்துன்னா டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், அது கற்றுக்கணும். ஆஃப்லைனான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதையும் நம்ம நிறைய அந்தளவு யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஃபார் செட்டிங் அலாரம்ஸ் மட்டும் இல்லை, ரிமைண்டர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுறோமா கம்மி தான். ரிமைண்டர்ஸ், நோட் பேட் இருக்குது, அந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி திங்ஸ் டு டூ டக்குன்னு டைப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆடியோ டைப்பிங் யூஸே பண்ணுறதில்ல நிறைய பேர். ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் டைப் பண்ணிட்டு எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் வந்து அவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போகுதில்ல. ஆடியோ டைப்பிங் யூஸ் பண்ணலாம் இல்லையா. நீங்கள் வந்து அப்படியே பேசுனா டைப் ஆகும், எவ்வளோ ஈஸியாக மெசேஜ் நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணனா கூட வந்து டக்குன்னு பண்ணிடலாம். நிறைய ஏதாவது கன்வே பண்ணனா ஈஸியாக கன்வே பண்ணலாம். அதை உட்காந்து நீங்கள் அதை பண்ணி அப்புறம் வந்து அதை ஒரு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து இல்லைன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த டைம் சேவிங்காக பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோ வந்து உங்களுடைய ருட்டீனை வந்து அப்செட் பண்ணாத ஒரு லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போங்க. ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் சர்ச்சிங் இன்ஃபோ ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அன்றைய காலத்துல எல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிற டயத்தில் வந்து 3D எல்லாம் இமேஜினரி தான் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிள். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். 3 dimensional plane அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ ஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தால் நமக்கு வந்து விஷுவல்ஸ் இன்றைக்கி அவைலபிள், 3D விஷுவல்ஸ் அவைலபிள். ஒரு க்யூப் அப்படின்னா அந்த க்யூபை நாங்கள் முன்னாடி இமேஜின் தான் பண்ணிக்கணும், இல்லைன்னா பண்ணிக்கணும். அந்த மாடலை எல்லாமும் மாடல் பண்ண முடியாது, டெட்ராய்டன் மாடல் பண்ண முடியாது, கஷ்டம், ஈஸியாக பண்ணிட முடியாது. அதில் நமக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே அவைலபிள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் அதுலேயும் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கோ மற்ற அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எதையும் நல்ல விதமாக உங்களுக்கு ப்ரொடக்டிவாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டெக்னாலஜியை. டிஸ்ட்ராக்ஷன்ஸாக அதை கொண்டு போகாதீங்க. இது ஒரு விஷயம். கத்தி, நைஃப் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கையும் கட் பண்ணணும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான். ஸோ இது டிஸ்ட்ராக்ஷன்ஸாக போச்சுன்னா நமக்கு அது வேஸ்ட்டு, நம்மளை இன்னும் சேர்த்து இன்னும் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடும். அதே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணால் உங்களுடைய எஃபிஷியன்சி டபுள் ஆக்கிடும். நீங்கள் நோட் பேடில் டக்குன்னு இப்போ ஒரு ரிமைண்டர் செட் பண்ணோம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, படிச்சுட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஏதோ ஞாபகம் வருது, அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து எழுதுறதுக்கு டக்குன்னு ஃபோன் எடுக்கிறீங்க, நாளை காலையில் 8 மணிக்கு அலாரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸி முடிஞ்சு போச்சு. அங்கே நீங்கள் உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த படிக்கிற டயத்தில் அது ஞாபகம் வரும், நாளை காலையில் 8 மணிக்கு அலாரம் வைக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வைங்களேன். அந்த டயத்தில் வந்து அந்த 8 மணிக்கு அந்த ரிமைண்டரை பற்றின யோசனை ஓடிட்டே இருக்கும், இல்லைன்னா அது சார்ந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் மைண்டில். இங்கே வந்து புக்கை வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் தானே அது. டக்குன்னு நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கே வச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் அதில் ஃப்ரீ ஆகிடும், மிச்சம் உங்கள் சப்ஜெக்டை கவனிக்க முடியும். வீட்டில் படிக்கிறப்ப சொல்கிறேன், ஹோம் ஸ்டடியில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆஃப்லைன் டெக்னாலஜிஸ் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸாக அதை மாறக்கூடாது. நம்மளை நல்ல உயர்த்தும் விதமாக அதை யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் அவங்க ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அத்தனை பேரும் 1 by 1 நீங்கள் படிச்சிருப்பீங்க, எத்தனை அவங்களுடைய லைஃபே வந்து மேக்ஸிமம் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? நம்மளையெல்லாம் வந்து நம்மளுடைய டைமை வந்து எனர்ஜியை வந்து நல்லா சேவ் பண்ணி நல்லபடியாக ஒரு
எஃபிஷியண்ட்டான ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கணும்னு சொல்லி தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் நம்ம அதுக்கான ஒரு ட்ரிபியூட், ஒரு கிராட்டிடியூட் இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் வச்சு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள். மேலும் மேலும் அட்வான்ஸ்டாக வாங்க, ரிஃபைன்டாக வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ்.